ஹல்லேலூயா. அதிகமாக இருக்கிறதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். Thank you. கர்த்தர் ஒவ்வொன்றையும் நாம் நினைக்கும் போது அவருடைய கரம் எவ்வளவாக நமக்கு நன்மைக்கு ஏதுவாக இருந்து என்று சொல்லும்படியாக அநேக சாட்சிகளை நம்மளால் சொல்ல முடியும். என்றால் ஒரு வாரத்தில் சாட்சின்னு தனியாக வச்சுக்கிடலாம். பட் ஆண்டவர் நம்மோடு இருக்கிற தேவனாக இருக்கின்றார். ஒவ்வொரு நேரமும் அவர் என்னோடு இருக்கிறார் என்று நாம் நினைத்து பார்க்கும்போது நாம் அவரை குறித்ததாக அவரை நாம் எண்ணி பார்க்கிறவர்களாக ஆண்டவரோடு உறவு கொள்ளுவர்களாக இருப்போம் என்று நாம் விசுவாசிக்கின்றோம். அவர் நமக்கு என்ன செய்ய சொல்வது, புரியாததும் எட்டாததையும் நமக்கு ஆண்டவர் காட்டுகிற தேவனாக இருக்கின்றார். ஸோ கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லும்படியாக இன்றைக்கு யாத்ராமகம் 14வது அதிகாரம் 13-14 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse 13 and 14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். So Moses said to the people, do not be afraid, stand still and see the salvation of the Lord which he will accomplish for you today, not tomorrow, so today. For the Egyptians whom you see today, you shall see again no more forever. அப்படியாக இங்கே இன்றைக்கு காண்கின்ற இந்த எகிப்தியரை இனி நீங்கள் காண மாட்டீர்கள் என்று சொல்லும்படியாக இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கின்றோம். ஆண்டவர் பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யும் போது அவர் நினைக்கும் போது உடனே அவர் செய்கிற தேவனாக இருக்கிறதை பார்க்கின்றோம். அதான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவான இக்கட்டான நிலைமைகளையும் தேவன் நம்மளோடு இருந்தார் என்றால் எல்லாவற்றையும் அவர் மாற்றி போட்டு நம்மை அவர் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். நமக்கு தெரியும் எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஸோ அந்த சூழ்நிலையில ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அவர்கள் பார்வோனுடைய சேனைகளுக்கு தப்பித்து கொள்ள வழி கிடையாது. ஒரு பக்கம் பார்வோனுடைய அவனுடைய சேனைகள், குதிரைகள், அவனுடைய ரதங்கள், அவருடைய சேனைகள் எல்லாம் இருக்கின்றது. இன்னொரு பக்கமோ கடல். ஆனால் இவர்கள் எங்கேயும் போக முடியாத ஒரு சூழ்நிலையில் அப்போ மோசே சொல்றாரு, மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள். சொல்றது ஈஸி, அநேக நேரங்களில் இட்ஸ் வெரி ஈஸி டு சே don't be afraid for others, but when it something comes to us, whether we can also stand that not too afraid, ரொம்ப rare, it's very difficult. ப்ரீச் பண்ணுறது ஈஸி, மற்றவங்களுக்கு நம்ம அட்வைஸ் கொடுக்கறது ஈஸி. ஆனால் நமக்குன்னு வரும்போது நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க்கு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா மோசே, திஸ் இஸ் த ப்ரொஃபட்டிக் வேர்ட், த ப்ரொஃபட்டிக் பைபிள் எல்லாமே that's written by the Holy Spirit, is all God's word, is prophetic word. So how it comes through the man of God, from the prophets. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை இருக்கிறது, ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை. ஆனால் ஒன்று மோசஸுக்கு தெரியும், ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். அதான் பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கம் 1000 பேரும் ஒரு வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது ஒன்றும் செய்யாது என்று ஆண்டவர் சொல்லுகிற காரியம் கேட்டிங்கன்னா, அது எப்படிப்பட்ட நமக்கு
ஒரு பெரிய மோசமான காரியம், இனி தப்பிக்க முடியாது, வேற வழியே இல்லை என்று சொன்னாலும் ஆண்டவர் வழிகளை உண்டாக்குற தேவனாக இருக்கிறதை பார்க்கின்றோம். அவர் வனாந்திரத்தில் ஆறுகளையும் வெட்டாந்தரையில் நீரூற்றுகளையும் உண்டாக்குற தேவன் என்று பார்க்கின்றோம். அவரால் எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கின்றோம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோசேயினுடைய வாயிலிருந்து வருகின்ற அந்த வார்த்தை, பயப்படாதீர்கள், அப்படி நின்று கொண்டே நீங்கள் பாருங்க, இன்றைக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பை நீங்கள் இன்றைக்கு காண்பீர்கள் என்று சொல்லுகிற வார்த்தை, அந்த சூழ்நிலையில் சொல்கிற வார்த்தையை பார்க்கும்போது, how that Moses told these words, cannot even believe it. கேட்டிங்களா? ஸோ ஒரு தடவை நான் ஒரு பாஸ்டரை ஜெபம் பண்ணுற கூட்டு போயிருந்தோம் ஒரு ஹாஸ்பிட்டலில். அவரோட கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு சொன்னார், மோசஸ் இவருக்கு ஜெபம் பண்ண வேண்டாம், இவர் ரசிக்கப்பட மாட்டார், இவருக்கு சுகம் கிடைச்சி என்ன பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு மாட்டேன்ட்டார். ஸோ அப்போ அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குது பாருங்க. ஸோ இன்றைக்கி அதே மாதிரி தான் நம்ம நம்முடைய ஞானத்தில் இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறது it is not correct also, because we cannot say anything whether it is possible or impossible. But the only thing we know that it's possible by God. There's nothing impossible for God. Then why not we go forward and do something so that God can do miracles and wonders in people's life? That's what we see. Maybe as a person I may not have a faith. We may think that this situation, there's nothing going to happen. But in the ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தா நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். அதனால நம்முடைய விசுவாசம் நம்முடைய புத்திக்கு தக்கதாக இல்லாதபடி தேவனுடைய ஞானத்தில் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்ற காரணத்தினால நாம் ஆண்டவர்கிட்ட கேட்பதில் தவறு கிடையாது. ஆண்டவர் அதை செய்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படிப்பட்ட இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு மோசே எப்படியாக இந்த ஜனங்கள் 400 வருஷம் எகிப்தில் இருந்தாங்க. நமக்கு தெரியும் ஸ்டோரி. 430 வருஷம் இருந்தாங்க. ஆனால் 400 வருஷம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 440 or 430 ஓகே. ஸோ பட் 400 years as a slave they were in Egypt. அதுக்கு முன்பாக யாக்கோவோட போயிட்டு ஒரு 30 வருஷம் நல்லா இருந்தாங்க. ஸோ அந்த 400 years they were under slavery. God did so many miracles, and somehow that he made Moses as an instrumental for the miracle to be happen on this Egypt, and finally they have been delivered from the slavery from Egypt into பார்க்கின்றோம். ஸோ அவைகளை எல்லாம் கண்ட ஜனங்கள், அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்ட ஜனங்கள் இந்த பார்வோனுடைய சேனையை பார்த்த உடனே they were so much afraid. இனி அவ்வளவுதான், because it's a huge, because பார்வோனுடைய எல்லா குதிரைகளும் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சாரிட்ஸ் அண்ட் அவருடைய குதிரை வீரர்கள் எல்லாமே சூழ்ந்து கொண்டாங்க. There is no way they can escape. That was the situation. So in that situation, everyone, நீங்களும் இருந்தாலும் நான் இருந்தாலும் சரி பயப்படத்தான் செய்வோம். அவ்வளோதான், கதை முடிந்தது, and we will die. But one thing they forgot, who is the one who brought them out of the Egypt? That is, he is a mightier than any other army. That's what இவங்க என்ன சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று மோசே சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். So the faith he was keeping Moses on God, that's another reason that that type of a miracle happened on that time. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அதற்கு தக்கதான் ஆண்டவர் செய்கிற தேவனாக இருக்கின்றார். There's a more faith and we can get the more grace அப்படின்னு சொல்லும்போது, ஸோ நம்முடைய விசுவாசத்தை பொறுத்ததாக இருக்கிறது. ஸோ அப்போ அவங்க சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, they cried to God. பார்த்த உடனே
ஆண்டவர்கிட்ட முறையிட்டாங்க. ஆனால் மோசேவை அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. மோசேவை என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, why that God brought here, why you brought us to this place? எகிப்தில் பிரேத குழி இல்லைன்னா இதை வராந்தருக்கு கொண்டு வந்து என்னை சாக அடிக்கிறதுக்கு கொண்டு வந்த அப்படின்னு மோசேட்ட கேட்குறாங்க. So would have been served the masters in Egypt, then coming here and dying in the the forest. So அந்த நிலையில் so they were asking such things. அவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. எப்படியாக ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார். பகல்ல மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம். ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக நடத்தி செல்லுகின்றார். அப்போ ஆண்டவர் முன்பாக நடத்தி செல்லுகின்றவைகளை எல்லாம் அவர்கள் கண்டும் கூட ஆபத்துன்னு வரும்போது, உயிருக்கு ஆபத்து என்று சொல்லும்போது அவர்கள் அந்த ஆண்டவரை மறந்தவர்களாக இருக்கிறார்கள். They forgot God, that God can give things. அநேக நேரங்களில் நம்ம கடவுளை மறந்துடுவோம். எந்த மனுஷங்கிட்ட போகிறான் அவர் செய்து கொடுப்பார் என்று சொல்லி நாம் கடைசியில் யாருமே வழி இல்லைன்னா then we'll come to God. If there is no other way, then finally we come to God for things. But even though we know very well about God, that God can do things, அப்படிங்கிறதை பார்க்கணும். நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறதே பார்க்கின்றோம். ஸோ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் முன்னாடியே சொன்னோம், எங்களை விட்டுடுப்பா, நாங்கள் இங்கேயே உட்காந்து இந்த எஜமான்களுக்கு நாங்கள் சேவை பண்ணுறோன்னு அவரே சொன்னோம். பட் மோசஸ் நெவர் heard it or agreed it என்று சொல்லும்படியாக இருக்கிறதை பார்க்கின்றோம். We already told you that leave us alone. We may serve the Egyptians, for it would have been better for us to serve the Egyptians than that we should die in the wilderness. இந்த வில்டர்னஸில் சாகதை விட ஏதோ எப்படியோ நாங்கள் இருந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. But these are the people only, they cried out to God for help. That's why God sent Moses. Even after 400 years, they forgot completely God. And then one day they realized, then we were talking to them. So that's the way it was happening here in Rapakale Parkinton. ஸோ எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, இந்த உலகம் ரொம்ப மோசமான உலகம். எது வேணாலும் எப்போ வேணாலும் நமக்கு நடக்கும். ஆனால் இந்த உலகம் மோசமாக இருக்கலாம், நம்ம மோசமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நமக்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ he is always faithful to us in all the times. அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டு. அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். என்னென்னா, இந்த உலகத்தில் யார் நம்மளை கையை விட்டாலும் அவன் தேவன் என்னோடு இருக்கிறார். ஸோ தட் இஸ் த ஸ்ட்ரென்த் தட் what we have always, so that we walk and then we live. Even we can rejoice in the Lord when there is a problems and difficulties. அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் கூட, முடியாதுங்கிற சூழ்நிலையில் கூட நாம் ஆண்டவர்கிட்ட மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதை நம்ம கற்றுக்கொள்ளலாம் முடியும். அதுதான். ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் அவர்கள் மேலே இருக்கிறபடியினாலே அவரை எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற அந்த நம்பிக்கை இருக்கும் என்றால் அவர் நம்மளை சரியான வழிகளிலே நடத்தி நமக்கு தேவையானவர்களை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறதே என்று பார்க்கிறோம். ஸோ இன்னொரு இதில் பார்க்கும்போது 1 சாமுவேல் 17:43 பார்க்கும்போது அங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து சொல்கிறான், நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான் என்று சொல்லுவதை பார்க்கணும். கொஞ்சம் ఎక్కువ அதிகமாக இருக்கிறதா? ஸோ பார்க்குறான், அவன் சொல்கிறான், கம் டு மீ அண்ட் ஐ வில். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, விருத்த சேதனம் உள்ளவன், விருத்த சேதனம் இல்லாதவன். இஸ்ரவேல் ஜனங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்கள், பெலிஸ்தியன் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், புறஜாதி மக்கள்
அவர்கள் பல தேவர்களை கும்பிடுகிறவர்கள். So this is the thing we see that between David and that Goliath. So அதான் பார்த்தீங்கன்னா அந்த பெலிஸ்தியன் அவனுடைய தேவர்களின் நாமத்திலே அவன் ஒரு விருத்தசேஷனம் இல்லாதவன் எப்படி நம்மை அவன் நிந்திக்கலாம். தட்ஸ் வாட் இஸ் கன்சர்ன். ஏன்னா கோலியாத்தை பார்த்து எல்லாருமே பயந்துருக்கிறாங்க. பட் திஸ் ஃபெலோ இஸ் a small boy and he was so much angry with this man that how can then he can call by his God's name and பார்த்தீங்கன்னா நம்மளை நிந்திக்கிறது அவர்களுடைய தேவர்களின் நாமத்திலே நிந்திக்கிறான் என்பது அங்கே ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறது. அதுதான் தாவீது சொல்கிறார் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது. ஸோ அவன் சொல்ல தாவீது சொல்லும்போது ஸோ ஐ எம் கம்மிங் இன் த நேம் ஆஃப் த லார்ட். ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா காட் இன்வால்வ்ஸ் திங்ஸ். நம்ம ஃபேமிலிலையும் பார்த்தீங்கன்னா we should involve God in our family. கேட்டிங்களா? Yes, எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது. There may be some quarrel, sometimes fight, and so many things are happening in the family life. நம்ம என்ன we forget, we keep God away, and in the flesh we do everything. That's why we end up in problems. Any situations we have to bring God in the midst. கேட்டிங்களா? ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம அப்படியே இருந்திருக்க மாட்டீங்க, பட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு. ஸோ ஹஸ்பண்ட் ஒரு கெட்ட வார்த்தையில் பேசுகிறான்னு வச்சுக்கோங்க, ஃபார் அன் எக்ஸாம்பிள். அப்போ அந்த நேரத்தில் நம்ம கோபப்பட்டு ஏதாவது செய்கிறத விட ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உங்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் சரி நீங்கள் ஒழுங்காக பேசுங்க, இல்லைன்னா ஆண்டவருக்கு நீங்கள் பதில் கொடுக்கணும்னு சொன்னோம்னா அவர் கொஞ்சம் லோவில் வந்துடுவார். ஏன்னா கடவுள் ஆண்டவர் அங்கே உள்ளே கொண்டு வரும். வாட் ஐ மீன் டு சே ஃபார் எக்ஸாம்பிள். கேட்டீங்களா? ஸோ திஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். அதே நேரத்தில் எல்லா காரியத்திலும் ஆண்டவர் வார்த்தை இப்படி சொல்லுது, அதனால் அனாவசியமாக என்கிட்ட பேசாதீங்க, ஆண்டவர்கிட்ட பதில் கொடுக்காதீங்க அப்படின்னு ஆச்சுன்னா உடனே he will be humbled or she will be humbled, whoever may be, like. ஸோ தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையை வைத்து நம்ம குடும்பத்தை நடத்தினோம்னா ரொம்ப பிரச்சனைகள் வராது, போராட்டங்கள் வராது. we can always go along with the God because God is always with us. எல்லா இடத்துலையும் சண்டை பண்ணும்போது நம்ம கூட இருக்கிறாரு, சமாதானம் பண்ணும்போது நம்ம கூட இருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் we are keeping him in our midst. So we can avoid all the things when we bring God in our midst and we talk. அதான் ஆண்டோடைய வார்த்தைகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சொல்லும் போதெல்லாம் ஆண்டோட வார்த்தை இப்படி சொல்லுது, பி கேர்ஃபுல் அப்படின்னா he cannot go over that word of God. He has to submit. கேட்டிங்களா? ஸோ தட்ஸ் வாட் இட்ஸ். இங்கே அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேர்கிட்ட கோலியாத் அண்ட் திஸ் ஒன் ஆல்வேஸ் இட்ஸ் பிளே த காட் இன் பிட்வீன் தேம். இட் இஸ் ஜஸ்ட் அகைன்ஸ்ட் த பெலிஸ்டியன்ஸ் இஸ் காட்ஸ் அண்ட் டேவிட்ஸ் இஸ் காட். ஸோ திங்களா? ஸோ அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, the Philistines said to David, am I a dog that you came to you came to me with sticks? The Philistine cursed David by his gods. அப்படின்னு இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். ஸோ அவன் என்ன சொல்றான், நீ என்கிட்ட வா, நான் உன் சரீரத்தை என்ன பண்ணுறேன், ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு விலங்குகளுக்கும் போடுவேங்கிறான். I'll just give your flesh to the birds in the air and the wild beasts on the earth அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய in his God's name and he was cursing David. ஸோ அப்போ அதுக்கு தாவீது என்ன சொல்றாரு பெலிஸ்தீனை நோக்கி, பாரு, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிற, நானும் நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய
சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன்னுங்கிறான். நீ யாரை நீ நிந்திக்கிற? நீ இஸ்ரவேலை நிந்திக்கல, இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிற. And you know that how he will be. But I come to you in the name of the Lord of hosts, the God of the armies of Israel, whom you have defiled. அப்படிங்கிறான். உனக்கு எனக்கும் ஒன்றும் இல்லை, ஆனால் என் கடவுளை நீ என்ன எப்படியாக தூசிக்கிற. அந்த நேரத்தில் எங்கள் கடவுள் யார் தெரியுமான்னு சொன்னபடியாக உன்கிட்ட இருக்கிறான் ஈட்டி தான் கேடகம் தான். ஆனால் நான் யாரோட நாமத்தில் வருகிறேன்? கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லும்படியாக, இஸ்ரவேலின் தேவனை என்று சொல்லும்படியாக அவருடைய நாமத்திலே நான் வருகிறேன் என்று சொல்லி அவன் சொல்றான். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். On what strength David he says. பார்த்தீங்கன்னா இங்கே அதை அவங்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு எனக்கு கர்த்தர் இன்றைக்கு உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். So he is telling in the strength of the Lord, because he is having confidence that God will give it to him. It's not that today that I will see that I will kill you and also I'll give your flesh to the air and the wilderness. What he says. So again he says, உன்னை கர்த்தர் என் கையில் கொடுப்பார் இன்றைக்கு பாரு என்று சொல்லி, in every word the man of God should glorify the God and not him. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டேவிட் for everything he takes the name of the Lord and for him to give glory, so God make it possible and does it what is good. ஸோ அதான் நம்ம பார்க்குறோம். அதனால் எல்லா இடத்துலையுமே நீங்கள் we have to bring God in our midst. கேட்டிங்களா? So that's what that we can be delivered from so many things when we keep our God in our midst. கேட்டிங்களா? ஸோ அதனால் அவனுக்கு வைராக்கியம், தன் தேவனை குறித்த வைராக்கியம், the zeal about his God. இவன் யார் பெலிஸ்தீன், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தா என்ன, அவன் ஈட்டி வச்சிருந்தானே, கேடகம் வச்சிருந்தா என்ன, he is nothing in front of our Lord Jesus, our Lord God. So how this guy can defile my God? நீ நிந்திக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று அவருடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். கேட்டீங்களா? And he says, you came to me with a sword, with a spear and with a javelin, but I came to you in the name of the Lord of hosts, the God of the armies of Israel, whom you have defied. ஏன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எவ்வளோதான் பலசாலியாக இருந்தாலும், நமக்கு எவ்வளோதான் ஆட்கள் இருந்தாலும், we can do nothing. ஈவன் அமெரிக்காவிலலாம் இந்தியாவில் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. But only we know that the God is with us. நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கும்போது ஆண்டவர் நம்மளோடு இருப்பார். நம்ம ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டு ஆண்டவர் என்னோடு இருக்காருன்னா, that's not acceptable. That cannot be. கேட்டிங்களா? ஸோ அதனால் நம்மளும் ஆண்டவரோடு இருக்கணும். Because we have to be with the Lord. ஸோ அதனால தான் ஸோ ஆண்டவருடைய பலனில் அவன் போகிறத இங்கே பார்க்கின்றோம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஸ்டோரிஸ் தான். பட் ஈவன் தென் தட் வி see that how God does and works in the way of our life and in the way of his children. That's the thing we see. It says, he did for the glory of the Lord, that all the earth should know that there is a God in Israel. ஸோ அதனால் அவன் பார்த்தீங்கன்னா, அவன் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அந்த பெலிஸ்தீன ஆண்டவர் எனக்கு கையில் கொடுப்பாரு. And I will give the flesh to the earth, the birds of the earth, and also the wild beasts of the earth. Then that we know that about this Palestine, that how the mighty God that he is in Israel. ஸோ ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த காரியத்தை செய்வார் என்று அவன் ஆண்டவருடைய பலத்திலே சென்றான். கேட்டிங்களா? ஸோ அப்படியாக இருக்கிறதை பார்க்கின்றோம். கர்த்தர் அவன் சொல்கிறான் 17th chapter 47
கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும்படிக்கு அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்வதை பார்க்கின்றோம். Then all these assemblies shall know that the Lord does not save with the sword and spear, for the battle is the Lord's and he will give you into our hands. அப்ப நமக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம ஏன் போய் சண்டை போடணும்? ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணாலும் நம்ம பிலீவ் பண்றோம், விசுவாசிக்கிறோம். அப்புறம் ஏன் போய் நம்ம போய் சண்டை போடணும்? அப்போ நம்ம போய் சண்டை போட்டோம்னா நம்ம விலையில் சண்டை போடுவோம், அப்புறம் தோத்துட்டு தான் வருவோம். கேட்டிங்களா? அவன் சொல்கிறான், நீ பேசாமல் இருங்க, ஆண்டவர் எனக்காக வித்தஞ்சிடும். நம்ம வேலை என்ன? ஜெபம் பண்ணணும், அவ்வளோதான். Our duty is only to pray earnestly, and we have to repent for our sins also. ஸோ நம்ம பாவம் கழுவாதபடி நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. தாட்சமே ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்ம தாழ்த்தி ஜெபம் பண்ணி பாவத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்று. ஸோ அப்படியாக ஆண்டவர் நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு கிருபை பாராட்டுகிற தேவனாக இருக்கின்றார். இது வெறும் வார்த்தை அல்ல. தேவன் எப்படிப்பட்டவர், எப்படியாக ஜனங்களை நடத்தினார் என்று நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ இஸ் there anything hard for the Lord? No. When we believe that, so then why should we go by our strength and do something? Then we have a problem. So அதான் சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். ஸோ இன்னொரு இன்சிடென்ட்டை பார்க்குறோம். How that God is so concerned about his people. அவர் சொல்றாரு, நம்மெல்லாம் தேவனுடைய சொந்தக்காரங்கன்னு சொல்லப்படி, சொந்த ஜனங்கள், சொந்தக்காரங்க இல்லை, சொந்த ஜனங்கள் என்று சொல்றாரு ஆண்டவர். நம்ம they belongs to me ஆண்டவர் சொல்ற காரியத்தை. So when he says that we belongs to him, do you think that God will not be concerned about us? He's always concerned about us. இங்க ஒரு காரியத்தை பார்க்குறோம், Isaiah chapter 38 verse 1. So in these days Hezekiah was sick and near death. ராஜா ஹெசேக்கியா ராஜா 25 வயசுல வந்து ராஜா ஆகிட்டான். 29 years he ruled as a king, and he was made a king at the age 25 particular. So இவனுக்கு வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருக்கிறான். So he was sick and near death. Why should God is concerned about this man? எத்தனை பேரோ மரித்துட்டு இருக்கிறாங்க, சிக்கா இருக்கிறாங்க. But why this God is so concerned about the Hezekiah, the king? He sent his prophet Isaiah. அங்கே போய் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒன்றும் சொல்லலை, ஆண்டவரை உனக்கு சுகம் கொடுப்பான்னு சொல்லலை. ஸோ அங்கே என்ன சொல்கிறாருன்னா, சொல்கிறாரு, நீ இனிமேல் பிழைக்க மாட்ட, நீ மரித்து போவ. அதுதான் அங்கே தெரியுது. ஈஸ் இன் த சிக் பெட். அதே மாதிரி நம்ம நியர் டெத்து, சிக்காக இருக்கிறான், நியர் டெத்தாக இருக்கிறான், தெரிஞ்சது தான். அதை ஏசையா வந்து போய் சொல்கிறாரு, ஆண்டவர் தஸ் சே த லார்ட். ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார்னா, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவேர் என்று நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்லிவிட்டார். தஸ் சே த லார்ட் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கின்றோம். God said to Isaiah the prophet to tell him, set your house in order, for you shall die and not live. அப்போ வந்து இவன் டெத்து பெட்டில் இருக்கிறான், சுகம் இல்லாமல் இருக்கிறான், அதே மாதிரி சாகிற நிலையில் இருக்கிறான். How can he settle his house? ஒருவேளை it may be to him, maybe these words, ஏன்னா இவன் செத்து போனான்னா he has to settle things இல்லையா? ஸோ ஆனால் இங்கே இதை சொல்லப்பட்டிருக்குது, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. I don't know what has happened, about the house affairs. But only we know, பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மனுஷன் வந்து இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், and he is also sick and death bed. ஸோ அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் போயிட்டு, நான் பாரு நீ உன் பாவத்துக்கெல்லாம் மனம் திரும்பி இயேசுவை விசுவாசி, ஒருவேளை உனக்கு பரலோக ராஜ்யத்தோட இடம் இருக்கும்
அப்படின்னு சொல்லி அந்த லாஸ்ட் மினிட்ல, ஏன்னா அதுக்கு மேபி பிரஜாதி மகனாக இருக்கலாம். The last minute that if he believed God and then he confessed his sin and then he dies on the bed, there is a chance, every chance God will take him. Yes, on this last moment. Just like the thief, the last moment he was asking, yeah, there are chances. பட் இது ஆர்டர் சொல்கிறார். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா பார்த்தீங்கன்னா, அதை கேட்ட உடனே he turned to the wall and he was crying to God and praying. சொல்லி பார்க்கின்றோம். நம்ம என்ன நினைப்போம், நம்மளும் சிக்பெட்டில் இருக்கிறோம், சாகிறது முடிவு, இதை ஆண்டவரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, அதனால் இனிமேல் என்ன பண்ணுறது, நடக்குது போல நடக்கட்டும். ஸோ தட் வாஸ் வில் பி டூயிங் இட் நார்மலாக. ஸோ அநேக நேரத்தில் அப்படி தான் என்ன பண்ணுவோம், நம்ம ஏதாவது நினைப்போம், செய்ய முடியாமல் இருக்கும், ஆண்டவர் பார்த்துக்கிடட்டும், ஆண்டவர் சித்தம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஸோ அங்கே என்ன சித்தம் நடக்குங்கிறீங்க? ஸோ வாட் இஸ் குட் அட் த சைட் தட் வி ஹேவ் டு ட்ரை. ஆண்டவருடைய பார்வையில் எது சரியோ அதை செய்யத்தக்கதாக நம்ம காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் அதை வாய்க்க செய்வார். அதை விட்டுட்டு ஆண்டவர் பார்த்துக்கிடுவார்னு சொன்னால் இட் வில் எண்ட் அப் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஐ வென்ட் த்ரூ திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஆண்டவர் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தா இட் டசன்ட் ஒர்க். ஸோ அப்படியாக பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்கிறான், அவன் ஆண்டவராக அவன் அழுகிறான். ஸோ அது சொன்ன உடனே அது திங்க் அது இட்ஸ் ரிட்டன் இன் 2 Kings 18:2 பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது. ஸோ அவன் எப்படிப்பட்டவன் என்பதை நம்ம பார்க்கின்றோம். ஏன் ஆண்டவர் he was so concerned about Hezekiah, and he has sent his prophet to tell him, the reason began, and God wants him to live for some more time, even though God knows he is in the sick and deathbed, and God wants him to live some more to set right his everything, for which he is sending the prophet, and he says, go and tell him that you set right yourself. See, if Hezekiah didn't cry to God, he would have been died. அவன் என்ன பண்ணான், அவன் அழுதான்னு சொல்றதை பார்க்கின்றோம் பார்த்தீங்கன்னா. ஸோ 2 Kings chapter 18 இங்கே எழுதப்பட்டிருக்கிறது about the Hezekiah ராஜா. ஸோ in the 3rd verse, அவன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். Why God is so concerned about Hezekiah? பார்த்தீங்கன்னா, he did what was right in the sight of the Lord according to whatever his father David did. First one. Second things பார்த்தீங்கன்னா, அவனுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் எப்படி இருந்ததுன்னா, அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்பாக இருந்த ராஜாக்களை விட அவனை போல ஆண்டவரை நம்பி ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தவன் இல்லை. That is the one that believed in such a way, there was no king before or after as he believed God, and that he was remained in God. ரெண்டாவது காரியம் அவனை பொறுத்தவரையில். And the third thing பார்த்தீங்கன்னா, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வந்தான். He never left God at any time, and he was so concerned, or maybe he is so dedicated to observe all the commandments God is given through Moses. இந்த 3 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று அவனுடைய விசுவாசம், 2 ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். அதற்கு முன்பாக பார்க்கும்போது அவன் ஆண்டவருடைய பார்வைக்கு எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியத்தை செய்தான். Yes, his deeds were so good, it pleased God,
And it says, according to what David did for God. ஆண்டவரை எப்படியாக நேசித்தாங்கிறதுக்கு ஒரு காரியம். So Hezekiah, he loved God by doing all these things. This is a love. If anything we do something, to the people, we show our love. அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம ஆண்டவருக்கு எதெல்லாம் செய்கிறோமோ, that it shows that we love God and we show. சும்மா I love God ஒன்றுமே பண்ணலன்னு ஆச்சுன்னா, how do we say God will think that how much man that you love me? இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் கேட்டிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஆண்டவரை அவன் எவ்வளவாக நேசித்தான் என்றால், ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியத்தை தாவீதை போல செய்தான். அவனுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருந்தது? இவனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருந்த எந்த ராஜாக்களும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இல்லாதபடி இவனுடைய நம்பிக்கை அவ்வளவாக ஆண்டவர் மேலே இருந்தது. அது மூன்றாவது காரியம், ஆண்டவரை விட்டு அவன் விலகவில்லை. அவன் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான். So when a man loves God and doing all things, is it a surprise that God loved him and sent his prophet and tell him to set right? Suppose அந்த நேரத்தில் எசேக்கியா, okay Lord, whatever it's your will be done இருந்தா, what will happen? That will not be so. அவன்கிட்ட சொன்னார், ஆண்டவரே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஸோ இதோ ஒரு சிச்சுவேஷன் நமக்கு வந்துச்சுன்னா, ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே என்ன நினைச்சு பாருங்க, நான் எப்படி உங்களுக்கு நான் பிரியமா இருந்தேன் அப்படின்னு சொன்னா, we should have it something. சும்மா நான் பிரியமா இருந்தேன்னு சொல்ல முடியாதுல்ல. So we have to show in action. That's why keeping his commandments and doing our good works for God, and also to remain in him and to obey him. ஸோ அதான் இங்கே பார்க்கின்றோம். ஸோ இதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, ஸோ என்னாச்சு, வாட் ஹேப்பன்ட்? அந்த நிமிஷமே அதான் அந்த ஏசையா அவன் வெளியில் போகிறதுக்கு வந்திருக்கிறான். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, போய் சொல்லு, ஐம் கிவிங் 15 years more to live. So it's not a surprise. God can give a long life. Even our days are counted. God can give more life, for which we should always again say, Lord, I did all so much for you. I obeyed all your commandments, and I loved you, and always I keep your name above every name. So at least something we should have to say to Lord for him to remember, and then in another some more years என்று பார்க்குறோம். அதில் ஆண்டோட வழிகள் ரொம்ப வித்தியாசமானவைகள். இப்படித்தானு கிடையாது. இன்றைக்கு ஒரு மனுஷனை சொல்கிறான், இவன் மோசமான மனுஷன்னு. ஆனால் ஒரு நேரத்தில் அவன் ஆண்டவருக்கு பிரியமான மனுஷனாக வாழுவான். நம்மளை விட அவன் பக்தி வைராக்கியத்தில் இருப்பான். நம்மளை விட அவன் மேலாக இருப்பான். ஸோ how can we just என்ன சொல்கிறது, judge a person just seeing now? அதான் ஆண்டவர் சொல்கிறார், டோன்ட் ஜட்ஜ் எனி ஒன். நாளைக்கு ஓன் நிலைமை என்னன்னு தெரியாது. அவன் எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியாது. எப்படி கடவுளை அவனை ஆசீர்வதிப்பான்னு உனக்கு தெரியாது. ஸோ டோன்ட் ஜட்ஜ் எனி பர்சன் லுக்கிங் அட் வாட் இஸ் நவ், டோன்ட் see it. கட்டிங்களா? ஸோ அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு அந்த கொடுக்கதை பார்க்க. ஸோ மறுபடியாக யாத்திராவுக்கு நம்ம போகும்போது சொல்லப்படுகிறது அங்கே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்தை கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று என்று சொல்கிறோம். So how come that God did the miracle through Moses for the people to walk in the sea and cross the place to save from the Egyptians? அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ மோசே ஆண்டவர் இப்படி நீ சொல்லு. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட போய் நிற்பார் மோசே. சொன்னோன்னா ஜனங்கள் இப்படி முறுமுறுக்கிறாங்க, தண்ணி இல்லைங்கிறாங்க, சாப்பாடு இல்லைங்கிறாங்க, அவங்க கடிக்கிறதுக்கு ஒன்றும் நான்வெஜ் இல்லைங்கிறாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் அவர்கிட்ட போய் முறை விடுவார்.
ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் சொல்லு, இதை செய்ய இதை செய்ய அப்படிம்பாரு. ஆனால் இந்த இடத்துல மோசே immediately told these people, don't be afraid. அவனுடைய ஃபெய்த்தை காமிச்சாரு, மோசையோட ஃபெய்த்தை. This God can do it and he will do it. Stand still, then you see now. That's what he gave, that words. And that word, according to the word came out from Moses, God did on the way, at the same time, and to deliver these people from the hands again from the Pharaoh and his army என்று பார்க்கிறோம். ஸோ அப்போ கர்த்தர் ரா முழுவதும் பலத்தை கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார் என்று. I think one man, he was giving the experimental, in a very big glass jar, he filled all the water, then the tubes, and he pumped the air in the middle, completely the water that was flashed like this, and that it became an empty vacuum. He showed how God did on those days, how these people can walk through the sea, that how he sent the wind and splitted the water. It's happening. So he made an experimental, he showed it like that. So that's the thing. So ஆண்டவர் சொன்னார், நீங்கள் மறுபடியும் சொன்னார், இன்றைக்கு காணுகிற இந்த எகிப்தியனை இனிமேல் காண மாட்டீங்கன்னாரு. So what it mean? They weren't alive for you to see them. So that's why அவங்க போயிட்டு இருக்கும்போது எல்லாம் போயிட்டாங்க. திருப்பி his army was going after them even in the sea. மோசே சொன்னார், திருப்பி உன் கையை காட்டு அப்படின்னாரு. The water completely filled and everyone died. All these chariots and all the men we went inside. And all the Egyptians they have seen at this place, they all died. That's what the word he says. இனி நீ பார்க்க மாட்ட. இன்னொரு இடத்துல சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, உனக்கு நீ எகிப்தில் உள்ள கொள்ளை நோய் இனிமே உனக்கிட்ட வராது, உனக்கு அது ஆகாது என்று சொல்லி அதே இதில் அடுத்த சாப்டரில் சொல்றதை பார்க்கின்றோம். So when we are with the God, then God is always protects us. It's not that we can protect ourselves. There are so many people, they have taken so many precautions. I mean, தெரிஞ்ச people, they are affected by corona and died. They have taken so much. So whatever we take a precaution, ultimately God only protects us. அவங்களுக்கே தெரியல இது எப்படி வந்தது, ஏது வந்தது, எப்படி ஆச்சுன்னு. They never know. Yes, I know my friend, he is a deputy secretary. எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா he'll be having a full dress, pant and shorts and a shoe and a mask and gloves. அது இல்லாமல் he will not go out. நார்மலாகவே he'll be dressing very well when he comes out of the, even in Chennai. நார்மலாக வெளியே சும்மா கடைக்கு போனால் கூட he'll have a full dress ஒன்று தான் போவார். So he was taken a precaution. Even the liftல கூட, I think that he was using something, some paper or some cloth to touch the button. I don't know how he was affected. He died. Wonderful man. You will see him. And he is a good preacher also. No, நம்ம சர்ச்சுக்கு கூட ஒருத்தர் வந்திருக்கிறாரு. He came and preached. So he was an evangelist. அந்த மாதிரி. So அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, all whatever we take, we should take a precaution, no doubt at all. But ultimately, the one who keeps us, God. So that's always we should remind it. And everything is possible by God. And the only thing God wants us, He is always with us. But He wants us also to be with Him. That is what, God teaches from these all the things. And nothing is impossible for God. Everything is possible. We have the faith in that and believe in that. So we'll just keep on, and so that God will be always with us and does things. And I pray that, we all are the children of God. And God said, I never leave you nor forsake you. But we should not leave God and forsake Him. And that's what it's important, more important. So we have to seek the Lord more and more. And also bring God in every walk of life.
Whether it's a fighting or a quarreling or arguments, bring the word of God in the midst. God in the midst. That will clear everything. That will give a peace to everyone. Praise be to God. And also, God is so concerned about us. But when we want God should be more concerned about us, what Hezekiah did, same thing we should do it, so that He will be more concerned about us. ஸோ பார்க்கலாம், ஏன் இந்த இன்னொருத்தருக்கு இவ்வளோ ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு, எனக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு ஆச்சுன்னா, we have to examine why the other man is getting, why I am not getting. சரிங்களா? அதுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது, ஆண்டவரே அவருக்கு ஏன் கொடுக்குறீங்க, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுறதுக்கு இல்லை. So we should examine ourselves for everything. We know God is always good. It never can be. We can say anything else other than He is good. God is always love, no doubt at all. And He is a light also. We should try to walk in the light. So that's what God expects from us. So we come to the light, and we know the light. We receive the light. But until unless we walk in the light, so how can we say that we have fellowship with God? We cannot. So God is so wonderful. So let us pray.